அல்லா உன்னை எல்லா தீய சக்திக்கிட்டே இருந்தும் காப்பாத்திரணும் ஜோயா. இந்தா, இந்த தீர்த்தத்தை மிச்சம் வைக்காம ஃபுல்லா குடிச்சிடு. சரி வா, நம்ம சாப்பிடலாம். அம்மா, அத்தை, உன்னை நான் கவனமா பாத்துக்குவேன்னு உன் அக்காவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா ஓகே, இப்ப இத வச்சு நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். கவலை போயிடுச்சு கண்ணீருக்கு சொல்லிடுங்க பாய். கவலை போயிடுச்சு கண்ணீருக்கு சொல்லிடுங்க பாய். அத்தை அழாதீங்க, இப்படி அழுதீங்கன்னா எல்லாரும் உங்களை பண்ணரி பாய்னு சொல்லிடுவாங்க. நன்றி நன்றி நன்றி. நீ சரியாதான் சொல்ற. முதல்ல நேரம் சரியில்லைன்னு அழுதுகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த நேரம் சரியாயிடுச்சுன்னு ஆனந்த கண்ணீர் விடுறோம். இனிமே நாம எப்பவுமே அழமாட்டோம்ல. நமக்கு தான் நல்ல நேரம் வந்துருச்சே, சந்தோஷமும் கிடைச்சிருச்சு. அசார், நான் முடிவு பண்ணிட்டேன். ரம்ஜான் முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கும் நிக்கா பண்ணி வைக்க போறேன். ஈத் முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? உங்க 2 பேரோட அமைதியே எனக்கு சொல்லுது உங்களுக்கு இதுல எந்த மறுப்பும் இல்லைன்னு. ஆனா இந்த தடவை நிக்கா சாதாரணமா நடத்தலாம்னு நினைக்கிறேன். யாருக்கும் இதை தெரியப்படுத்த வேணான்னு விரும்புறேன். நம்ம குடும்பத்து ஆளுங்க மட்டும் இருந்தா போதும். உங்க 2 பேரும் நிக்காவ ஆடம்பரமா நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா எங்க 2 பேர் மேலையும் யாருக்கணும் பட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என்ன பண்றதா சார்? நாம ஒண்ணு நினைச்சோன்னா அது வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. உங்க 2 பேருக்கும் நிக்கா முடிஞ்சதும் எல்லாருக்கும் தன்னாலேயே தெரிய போகுது. 2 பேரும் சத்தியம் பண்ணுங்க, இந்த தடவை நீங்க இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. அம்மா, இந்த தடவை எந்த தப்பும் நடக்காத. யார்கிட்ட சொன்னாலும் சொல்லனாலும் பரவாயில்ல, கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் பரவாயில்ல, எந்த தப்பும் நடக்காது. இல்ல, இருந்தாலும் எனக்காக நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அது போதும். அம்மா, நீங்க யார்கிட்ட சொல்ல விரும்பலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மத்தவங்க நம்மளோட சந்தோஷத்துல கலந்துக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிக்கா நல்லபடியா நடக்கணும். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வாவ், தட்ஸ் அமேசிங். ஐ மீன், அண்ணா தன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தட்ஸ் நாட் லெஸ் தென் எனி மிராக்கிள் ஹீரோ. சீரியஸ்லி சோயா, தம்ஸ் அப். ஐ மீன், நீங்க அண்ணாவை மாத்திட்டீங்க. வாவ். ஆண்டி, பரவாயில்லம்மா.
நஷத், நீங்க என்ன உங்களோட ஜிங்கோ ஹாட்டிஸ் குரூப்ல சேர்த்துக்குவீங்களா? நிக்கத்தக்கா, உங்க கல்யாணத்துக்கு நீங்க என்ன கூப்பிடுவீங்களா? அப்புறம் அயான், நான் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு துணையா நீங்க இருந்திருக்கீங்க. என் நம்பிக்கை உடையும் போதெல்லாம் நீங்க தான் எனக்கு தைரியம் சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சிரிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் நிச்சயமா வருவாருன்னு சொன்னீங்க. ரஜினி, ரொம்ப லேட் ஆகுது, போலாமா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வா. நெல்லு. உனக்கு தான் இருக்கிறதுக்கே வீடு இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் ரஜினியை கூட்டிட்டு நீ எங்க போய் தங்குவ? ஹே ராம், வீடு இல்லையா? விக்ரம், நம்ம வீடு என்னாச்சு? பதில் சொல்லுங்க. எங்க அதை சொன்னா நீ கவலைப்பட வேண்டாம். நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல ரஜினி. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஐயன் சார். நிச்சயமா நான் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன பேசுறீங்க? இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம நீங்க இவங்களை கூட்டிட்டு எங்க போவீங்க? அதுவும் இல்லாம இவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. இவளுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா தேவைன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இப்போ நீங்க எங்க போய் தங்குவீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க நல்லதுக்காக சொல்றேன், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்க, இங்கே இருக்கலாம். ஆமா, கொஞ்ச நாளைக்கு இங்க. நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருமா. அங்கிள், என் கணவர் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. ஆனா நீங்க சொல்றது. அவர் வந்துட்டாரு, ஆனா உங்களை எங்க கூட்டிட்டு போகணுங்கிறது அவருக்கே தெரியலையே. வீடு எதுவும் பார்க்காம உங்களை அவர் எங்க கூட்டிட்டு போவாரு? அப்புறம் இவர் உங்க கணவர் தானே? உங்களை நல்லபடியா வச்சு பாத்துக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா என்ன? என்ன நான் சொல்றது சரிதானே? ஐயன் சார், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இதுக்கப்புறமும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதோட ரஜினியை வேற விட்டுட்டு போன்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் இவ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்களும் இங்கே இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சரியா தான் சொல்றான் அயான், ரொம்ப சரியா தான் சொல்றான். அது என்னன்னா, உன்னோட உடம்பு சரியில்லைல்ல, உங்களுக்கு வீடு வேற இல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுல்ல. அதனால நீ இங்கேயே இருக்கிறதா நல்லது. என்ன விக்ரம்? அங்கிள், விக்ரம்க்கு சுயமரியாதை ஜாஸ்தி. அவருக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இல்ல பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம். நான் இப்படி சொன்னதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா ஒரு மனுஷன் சூழ்நிலைக்கு முன்னாடி இந்த மாதிரி தலை குனிஞ்சுதான். ரஜினி, இப்ப நம்மளுக்குன்னு தங்குறதுக்கு வீடு எதுவும் இல்லை. அதோட உன் உடம்பு வேற சரியில்லை. நம்ம இங்க இருந்து போய் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே சொல்றதால நானும் ரஜினியும் இங்கே இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு வேற ஒரு வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க இங்க இருந்து நிச்சயம் கிளம்பிடுவோம். வாஹித், வாஹித், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் உள்ள வை. மாமா,
வாங்க. வாங்க. அண்ணா, இன்னைக்கு உங்களோட கண்ணுல ஒரு விஷயத்த உணர்ந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்ததில்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க உமேராவை எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு. தேங்க்யூ. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்ன? நல்லா இருக்கு. இல்ல இல்ல, நீங்க சொன்னதை நான் முதல்லயே கேட்டுட்டேன். சும்மா கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்டேன். நீங்க நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஏன்னா நான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு சக்கரை போட்டிருக்கேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கசப்பா தானே குடிப்பீங்க. இனிமே குடிக்க மாட்டேன். So, hey, listen. வாட்? உங்களோட விஷ் லிஸ்ட். மிஸ்டர் கான், விஷஸ் நிறைவேறாம இருக்கிறவங்க தான் விஷிங் லிஸ்டே போடுவாங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களை அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எந்த விஷயமே கிடையாது. என்னால் நம்பவே முடியல. இது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. எழுந்திரிச்ச உடனே கனவு கலைஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஆனா ஒண்ணு, இது கண்டிப்பா கனவுதான். ஆனா இப்போ அந்த கனவு உண்மையா மாறிடுச்சு. அந்த கனவு தான் இப்ப நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்க. You better be ready for it. I'm ready, Zoya. But I still need your wish list. Come on, Mr. Khan. Forget it. Seriously, Miss Faruqi. உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா உங்களோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்ற நினைக்கிறேன். I want to spoil you. சரி கேளுங்க. இத பாருங்க, எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும்னா பிடிக்கவே பிடிக்காது. நீங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சா என்ன காலையில சீக்கிரமா எழுப்ப கூடாது. ஒருவேளை நான் என்னைக்காவது உங்ககிட்ட குண்டா இருக்கேனான்னு கேட்டா நீங்க தெரியாம கூட ஆமான்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா of course not Zoya. Of course not Zoya. Good. அப்புறம் உங்களுக்கு உங்களோட ஐபேட், சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனலை விட நான் தான் இம்பார்ட்டண்டா இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எப்பவாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு பொண்ணை காட்டி அவளை பாருங்க மிஸ்டர் கான், இவ என்னோட பிரிட்டியா இருக்காளான்னு கேட்டா நீங்க ஆமான்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா of course not Zoya. Of course not Zoya. ஆனா நீங்க எதுக்காக அப்படி கேக்குறீங்க? ஏன்னா பொண்ணுங்க அப்படிதான் கேட்பாங்க மிஸ்டர் கான். உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கணும் போல இருக்கே. இட்ஸ் ஓகே, நீங்க கத்துக்குவீங்கல்ல. நீங்க கத்து கொடுப்பீங்களா? அப்புறம் இன்னொன்னு, நான் பீட்சா சாப்பிடுறத நீங்க தடுக்கவே கூடாது. அப்புறம் நான் இந்த வீட்ல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உட்காந்து பீட்சா சாப்பிடுவேன். ஏன் இந்த பெட்ல கூட சாப்பிடுவேன். ஓகே? Say yes, Mr. Khan. ஓகே. Come on, Mr. Khan. அப்புறம் இன்னொன்னு, நான் சொல்ற எல்லா கவிதையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். சரி. குட். அப்படின்னா நான் இத வச்சு ஒரு கவிதை சொல்றேன். உன்னோட என்னோட வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கு ஒரு புது ட்ராக். உன்னோட என்னோட வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கு ஒரு புது ட்ராக். அதே மாதிரி இந்த மிஸ் ஃபாரூக்கிக்கு கிடைச்சிருக்கு ஜாம்பனா 6 பேக். இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அப்ரிஷியேட் பண்ணுங்க, அற்புதம் அற்புதம்னு சொல்லுங்க மிஸ்டர் கான். அற்புதம் ஃபாரூக்கி. இப்படியா சொல்லுவீங்க? உங்களுக்கு நிறையவே கத்து கொடுக்கணும் போல இருக்கு.
அண்ணா இங்க பாருங்க, நாம ஹுமேராவை பார்க்கவே மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப ரஜினி நம்ம முன்னாடி வந்தா. இவ ரஜினி தானே ஒரு நிமிஷம் நாம ஒத்துக்கிட்டா கூட அப்புறம் என்ன ஆயிட போகுது? ஒரு தடவை ஏற்பட்ட அற்புதம் கூட திரும்பவும் ஏற்படும்னா ரஜினி நமக்கு கிடைக்கும் போது ஹுமேராவும் கண்டிப்பா நமக்கு கிடைப்பான். ஒருவேளை இவன் நம்ம ஹுமேராவா இருந்தானா, நம்ம ஹுமேராவா ரஜினி நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்த கையில பிடிச்சி எப்படி கொடுக்க சொல்ற? உனக்கு தான் ஏற்கனவே நல்லா தெரியுமே நிக்கத். டாக்டர் என்ன சொன்னாருன்னு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹுமேரா தன்னை ரஜினி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெஸ்ஸால இட் கேன் பி பார்ஷியல் அம்னீஷியா. டாக்டர் சொன்னதுக்காக மட்டும் நான் உங்களை தடுத்து நிறுத்தல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு சந்தேகமா இல்ல? அண்ணா, டாக்டர் சொன்னது எல்லாம் அவரா யூகிச்சு சொன்னது. ஆனா இப்ப ஆதாரம் இருக்கு, ரஜினியோட புருஷன். ஆனா இவன் நம்ம ஹுமேரா தான், ரஜினி கிடையாது. அதுதான் உண்மை. அண்ணா, இவ ஹுமேராவா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே விரும்புறோம். ஆனா உண்மையில அந்த மாதிரி எதுவும் இல்ல. உங்களுக்கு தெரியுமா அண்ணா, ஹுமேரா எப்பவுமே உங்களோட கண்ணுல காதல பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இந்த அக்கறைய பார்க்கணும்னு நினைச்சா. இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இத பார்க்க ஹுமேரா இல்ல, ரஜினி தான் இருக்கா. அந்த ரஜினி இப்போ வேற ஒருத்தரோட மனைவி. நிகத், இப்ப அவ எங்க இருக்கா? அவ கெஸ்ட் ரூம்ல இருக்கா, விக்ரம் கூட. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்ன ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க. அந்த தாடி வச்சவர் இருக்கால, அதான் மாமா. அவர் ரொம்ப நல்லவர். அவர் என் மேல அதிக அக்கறை காட்டினாரு. அவர்தான் இந்த வீட்டோட தலைவர். அப்புறம் நிக்கத்தக்கா, நுஷத் என் கூட பிறந்தவங்க மாதிரி நடந்துகிட்டாங்க. அப்புறம் அயான் இருக்காரே, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் தான் நிக்கத்தக்காக்கும் தேரி செய்ய கத்து கொடுத்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்காக ரோசா இருக்கேன். அதுக்காக என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அயானும் நிக்கத்தக்காவும் எனக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா புரிய வச்சாங்க. ரொம்ப கஷ்டம்தான், ஆனா என்னால முடியும். ஒரு மாசத்துக்கு ரோசா, அதாவது விரதம், என்னால இருக்க முடியும்.